welcome out to this channel. So 12th standard physics chapter 2 current electricity இதில் உள்ள 3 questions ஒவ்வொரு மினிட்ல நம்ம முடிச்சிடலாம். And first question, why current is scalar? current ஏன் ஸ்கேலராக இருக்குது அப்படின்னா கரண்ட்டுக்கு மேக்னிடியூடும் உண்டு டேரக்ஷனும் உண்டு. பட் டேரக்ஷன் ஆஃப் த கரண்ட் வெக்டார் லா ஆஃப் அடிஷனை ஒபே பண்ணாத காரணத்தினால நம்மளுக்கு மேக்னிடியூட் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறதுனால கரண்ட் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கேல் அப்படின்னா அளக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். வெக்டார் அப்படின்னா அதுக்கு ஒரு டேரக்ஷனும் உண்டு, அதுக்குன்னு ஒரு அளவும் உண்டு. ஸோ ரெண்டாவது சொல்லும்போது இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி தான், பட் அது ஸ்கேலராக மாறினது காரணம் என்ன? அதோடைய டேரக்ஷன் ஆஃப் த கரண்ட் டஸ் நாட் ஒபே தி வெக்டர் லா ஆஃப் அடிஷன். ரெண்டாவது கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டி அப்படிங்கப்போ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ கரண்ட் போகுது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் கரண்ட் டென்சிட்டி. அப்போ கரண்ட் டென்சிட்டி இஸ் டிஃபைன்ட் as the current per unit area of cross section of the conductor. ஒரு கண்டக்டரில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ கரண்ட் வந்து கண்டக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது தான் கரண்ட் டென்சிட்டி. J is equal to I/A. இது எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா I அப்படிங்கிறது ஆம்பியர், கீழே ஏரியாவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர், A டிவைட் பை மீட்டர் ஸ்கொயர், இதோடைய M ஸ்கொயர் அப்படிங்கிறது மேலே வரும்போது m the power of -2 வந்திருக்கும். மூணாவது ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் மொபிலிட்டிக்கும் கான டிஃப்ரென்ஸ். ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படிங்கப்போ ஒரு ஆவரேஜ் வெலாசிட்டி எலக்ட்ரான் மூலியமாக எடுத்துக்கிற ஒரு ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த கண்டக்டரில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் மூலியமாக எடுக்கப்படுது. எப்போ எடுக்கப்படும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நோக்கி வச்சிருக்கும் பொழுது. அப்போ VD is equal to E tau by M into E vector அப்படின்னு சொல்லலாம். வெலாசிட்டி அப்படின்னாலே மீட்டர் per செகண்ட் தான். மொபிலிட்டி அப்படிங்கப்போ மேக்னிடியூட் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பெர் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பெர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது தான் மொபிலிட்டி. இது மீட்டர் ஸ்கொயர் V-1 S-1 அப்படிங்கிறது தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.